அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தரணி. நான் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கரூரில் இருக்கிற மயிலரகு அகாடமியில் எனக்கு எப்படி என்னோட சென்டர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் அகாடமிக்குள்ளே நுழையும் போது டிஎன்பிஎஸ்சி பற்றின சுத்தமாக நாலேஜ் இல்லாமல் தான் உள்ளார வந்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அது கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் இதை பற்றின நாலேஜ் வந்துட்டு எனக்கு கிடைச்சது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸையும் அனலைஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கலாம், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். இதே நம்ம வந்துட்டு அகாடமியில் படிக்கும்போது இங்கே டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும், இதுலேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். அதாவது ஒரு சில பகுதிகளில் வந்து மேட்சாக கொஷின்ஸ் வரலாம், ஒரு சில பகுதிகளில் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொஷின்ஸ் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம அகாடமியில் படிக்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு டீச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை இப்போ ஒரு எக்ஸாமை வந்துட்டு அட்டன் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல உட்காந்து படிக்கணும். நம்ம ஒரு இடத்துல படிக்கிறோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக படிக்க விட மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தனியாக தான் உட்காந்து படிக்கணும். இதே நம்ம தனியாக உட்காந்தா நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம தனியாக உட்காந்தா படிப்போமா, இல்லை படிக்கிறவங்களுக்கு நடுவில் உட்காந்து படித்தா படிப்போமா அப்படின்றது வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ ஒரு 4 பேருக்கு நடுவில் உட்காந்துருக்கும் போது அவங்கெல்லாம் படிக்கிறாங்களே நம்மளும் படிக்கணுமே அந்த மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு சிலருக்கு வரும். ஸோ அந்த தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தமிழுக்கு வந்துட்டு நம்ம 6th to 12th வரைக்கும் தமிழ் புக் எல்லாமே படிக்கணும். தமிழ் அப்படின்றதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு இலக்கியம் மற்ற விஷயங்கள்லாம் மனப்பாடம் பண்ணலாம். ஒரு சிலர் இலக்கணத்தையும் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிட்டு போவாங்க. அந்த இலக்கணத்தை வந்துட்டு மனப்பாடம் பண்ணோம்னா வந்துட்டு கண்டிப்பாக அது வந்துட்டு யூஸ் ஆகாது. ஸோ இலக்கணத்தை நம்ம நல்லா புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா நம்மளால் அந்த ஈஸியாக வந்துட்டு அதை எடுக்க முடியும். அதே மாதிரி இலக்கியமும் வந்துட்டு நம்ம படிக்கும்போது இலக்கியத்தில் ஏதாவது ஒரு க்ளூஸ் மாதிரி வச்சு நம்ம படிக்கலாம், ஏதாவது ஷார்ட்கட் மாதிரி வச்சு படிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு செய்யுள் இருக்குது, அந்த செய்யுள் வந்துட்டு எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கும்போது அதை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ தமிழ் படிக்கிறதுக்கு இலக்கியம் செய்யுள் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் வச்சுக்கணும். அதே மாதிரி இலக்கண பகுதிகள் படிக்கும்போது கண்டிப்பாக புரிஞ்சு தான் படிக்கணும். கண்டினியூஸாக அந்த இலக்கணம் எல்லாமே கண்டினியூஸாக பார்க்க தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடம் ஆயிரும். ஸோ வந்துட்டு திரும்ப பார்த்தா தான் ஞாபகம் வருது, டெஸ்ட்டுக்கு போனால் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, அந்த மாதிரி பயம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்காது. ஜிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். புக்ஸோடு இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அது எப்படி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலர் ஸ்கூல் புக்ஸை விட்டுட்டு எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே நோட்ஸாக போட்டிருக்காங்க அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக அந்த நோட்ஸாகவே படிக்க ஆரம்பிப்பாங்க. பிகினர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நோட்ஸை படிக்க ஆரம்பிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு. ஏன்னா ஸ்கூல் புக்ஸில் நம்ம ஒரு சின்ன லெவலில் 6th புக் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, அதே கான்செப்டை 12th புக்கில் பெரிய லெவலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த 6th 7th அந்த மாதிரி போகும்போது ஒரு கிராஜுவலாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றின நாலேஜ் அதிகமாகிட்டே போகும். எடுத்த உடனே நம்ம ஒரு அகாடமிலையோ இல்லை ஒரு இதுலையோ போட்டிருக்கிற நோட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதே வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும். படிக்கும்போது புரிஞ்ச மாதிரி இருக்கும், திரும்ப பார்த்தோம்னா எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு நோட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக போட்டிருக்கிற நோட்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்துட்டு அந்த மாதிரி நோட்ஸோ இல்லை நம்ம ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம் ஆப்டிடியூட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா ஃபுல்லாக நம்ம கையில் 25 மார்க்காக இருக்கிறது வந்துட்டு அதுதான். ஆப்டிடியூடுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லியுமே வந்துட்டு ஈவினிங் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour வந்துட்டு ஆப்டிடியூடுக்கு அப்படின்ட்டு ஒதுக்கிடுவேன். ஏதாவது ஒரு ஆப்டிடியூடில் ஏதாவது ஒரு டாபிக் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த டாப்பிக்கில் ஒரு 20-30 கொஷின் ஒரு நாளைக்கு நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு நம்மளால் அது போட்டு முடிக்க முடியும். நம்மளுக்கு எல்லா ஃபார்முலாவும் தெரியும் அப்படின்னு நம்ம போடாமையே வச்சுருந்தோம்னா நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும், ஆனால் கொடுக்குற டைம்குள்ளார கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் ஆப்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணேன். அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்லையும் கவர் ஆகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் பண்ண முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் தான். நான் வந்துட்டு தினமணி பேப்பர் வந்துட்டு டெய்லியுமே ரீட் பண்ணுவேன். நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு அப்படின்றது வந்துட்டு டெய்லியும் ஒரு 1 hourலேருந்து 2 hours வரைக்கும் அதுக்குன்னு ஒதுக்கிடணும். ஏன் அப்படின்னா ரொம்ப எப்படி வந்துட்டு ஆப்டிடியூட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பகுதியும் அந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பகுதி. ஸோ அதுக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது தான். ஸ்டார்டிங்கில் பேப்பர் படிக்கும்போது நம்மளுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 2 பக்கத்தை தாண்டதுக்குள்ளவே என்னடா இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த கொஞ்ச நாள் ரீட் பண்ண தான் எந்தெந்த நியூஸை நம்ம படிக்கணும், எந்தெந்த நியூஸை படிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் எந்த யூனிட்டில் கவர் ஆகுது, எந்த சப்ஜெக்டில் கவர் ஆகுது, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்துட்டு நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான ஒரு கரண்ட் அஃபேர் நம்மளால் நோட் பண்ண முடியுது அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேரை இமீடியட்டாக நம்ம ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா
அது வந்துட்டு கடைசி டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம வெறும் ப்ரிலிமினரி ஓரியன்டாக ஒரே ஒரு லைனில் வந்துட்டு எழுதி வைக்காமல், இப்போ வந்துட்டு ஒரு கவர்னர் வந்துட்டு பதவி ஏற்கிறார் அப்படின்ற ஒரு நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ கவர்னர் இவர், தமிழ்நாடோட கவர்னர் இவர் அப்படின்ற நியூஸை மட்டும் எழுதி வைக்காமல், இப்போ கவர்னர் இப்படி பதவி ஏற்றிருக்கிறாரு, அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் என்ன, யார் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, யார் பதவி பிரமாணம் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸில் எழுதி வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நியூஸ் பேப்பரை பார்த்து நம்ம நோட்ஸ் எடுக்கிற விஷயங்கள் அப்படின்றது. பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு வந்துட்டு உள்ளார ஸ்டார்ட் பண்ணிடலாம், இந்த ஃபீல்டுக்குள்ளார போகலான்ட்டு வருவாங்க. பட் கொஞ்ச நாள் ஒரு வாரம் 2 வாரம் படித்தோடனேவே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஃபீல்டு நம்மளுக்கு செட் ஆகாதுன்ட்டு வெளியில் போகிறவங்களும் இருக்காங்க. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வாங்கி ஆகணும். இப்போ நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ஜாப் வாங்கி நம்ம பின்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நம்ம வந்துட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு உடனே கைவிடாமல் ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு மற்ற விஷயங்களுக்கெலாம் போகாமல் கொஞ்சம் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அது இதுன்றதெல்லாம் நம்ம விட்டுட்டு கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா பின்னாடி நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு ஆரம்பித்தோடனே கஷ்டமாக இருக்குன்னு விடாமல் கண்டினியூஸாக படிக்கணும். உங்களுக்குன்ட்டு நீங்கள் ஏதாவது டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டு இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. ஸோ டெஸ்ட்டு ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ண தான் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது வரும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நம்ம படிக்கணும், டெஸ்ட் வந்துட்டு அட்டன் பண்ணணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ரிவிஷன். இப்போ ஒரு டாப்பிக்கு டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு தான் டெஸ்ட்டுக்கு போகணும். படித்து முடித்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த கொஷின்ஸை பார்த்தோன்னே படித்த மாதிரி இருக்கும், ஆனால் ஆன்சர் என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் பிகினர்ஸ்க்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். நான் வந்துட்டு முதல்ல குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். அடுத்தது வந்துட்டு குரூப் 2 பாஸ் பண்ணி இப்போ குரூப் 2ல் ஜாயின் பண்ண போகிறேன். அடுத்து குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு குரூப் 4ஓட நம்மளுடைய ஜேர்னியை நிப்பாட்டாமல் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு குரூப் 2க்கு குரூப் 1க்கு அப்படி அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு நம்மளை தயார் பண்ணி ஒரு பெரிய பெரிய லெவலுக்கு நம்ம போகிறத தான் வந்துட்டு நம்மளோட நோக்கமாக கொண்டிருக்கணும். ஸோ இப்போ குரூப் 4 எழுத போகிற மாணவர்களுக்கும் அடுத்தடுத்து குரூப் 2 குரூப் 1 எழுத போகிற மாணவர்களுக்கும் மயிலரகு அகாடமியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.